வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இண்டு இடுக்கு சந்து பொந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போனாலும் ஒரு விஷயம் வைரல். அது என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ஃப்ரைடே. அதான் இல்லை, இன்னைக்கு தளபதி டே, அதாவது ஜனநாயகன் டே. ஜனநாயகன்னு யாரோ ஃபுல் படத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஒரு 5 minutes கிளிப் மட்டும் வந்துருந்து. அதாவது விஜயர்களுடைய அந்த இன்ட்ரோ சீன்ஸ் அப்புறம் சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் வந்துருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தையுமே யாரோ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாமே அந்த லிங்க்கு அப்புறம் அதனுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பரவிட்டு இருக்குது. என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இதை வந்துட்டு யார் வந்துட்டு லீக் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக ஒரு படம் வந்துட்டு ரிலீஸுக்கு முன்னாடி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எடிட்டிங் டீம்லேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒரே டீம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துறையை சார்ந்த யாரோ ஒருத்தங்க லீக் பண்ண தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் எல்லாமே வந்துட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மற்ற சைடில் இருக்கிற ரசிகர்கள் இருந்தீங்கன்னா அந்த படத்தோட லிங்கை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல் படத்தையும் பார்த்துக்கிட்டு இப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த டீம், அதாவது மூவி டீம் பண்ணிச்சா இல்லைனாங்கன்னா விஜய்க்கு வேண்டாத யாரும் பண்ணாங்களா இல்லை விஜய்க்கு ஆப்போசிட்டாக அரசியல் இருக்கிற பார்ட்டிகள் பண்ணிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ வந்துட்டு விஜய்க்கு நேரடி எதிரியாக இருக்கக்கூடிய டிஎம்கே பண்ணிச்சு அப்படின்னாங்கன்னா இது வந்துட்டு டிஎம்கேக்கு வந்துட்டு அது வந்துட்டு பேக் ஃபயராக தான் ஆகும். எப்படி பண்ணியிருந்தாக்கி அதை வந்துட்டு நம்ம பண்ண மாட்டாங்க. இது நமக்கு பேக் ஃபேர் ஆகும், இந்த இடத்துல வந்து நம்ம லீக் பண்ணி விட்டோம்னா பேக் ஃபேர் ஆகும் சொல்லி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை விஜயே இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. தெரியல சார், அவன் யாரா இருந்தா சரி அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம் சார். அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு படத்தை அவ்வளோ ஈஸியாக வெளியே விடுறது, லீக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டான படம். இது வந்துட்டு லீக் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஒன்ஸு அந்த எடிட்டிங் டேபிள்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கணும், அப்படின்னா அந்த சென்சார் போர்டுக்கு அனுப்பின அந்த காப்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஏன்னா இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எடுத்த காப்பி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை லீக் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்கன்னா ஒன் டீமில் தான், அந்த படத்தோட டீமில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லை அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியாமல் இருக்கிற விஜய் கூட பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு இதை வச்சு இனி ஒரு அரசியலை பண்ண போகிறாரோ அப்படின்னு, ஏன்னா இது வந்துட்டு அவருக்கும் இன்னொரு பேக் ஃபயராக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வச்சுட்டு என்ன பண்ணிட போகிறார் அப்படின்னு நமக்கு தெரில. ஏன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி, இது இன்னொரு ஒரு 5 நாள் தான் இருக்கும் இந்த பேச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மறந்துடுவாங்க நம்ம ஆளுங்க மறந்துட்டு இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிடுவாங்க. பட் ஆனால் விஜய்க்கு என்னன்னாங்கன்னா இனிமேல் போகக்கூடிய கூட்டத்தில் எல்லாமே இதுவும் ஒரு பஞ்சாக சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்களா என்னுடைய படத்தை வந்து லீக் பண்ணி விட்டாங்க, என்னுடைய அது என்ன ப்ரொடியூசருக்கு நஷ்டம் பண்ணி விட்டாங்க, அவ்வளோ கூடி உழைப்பு போட்டு எடுத்த படம், இப்படி எடுத்த படம் அப்படி எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படத்தை பற்றி நிறைய அவ்வளோ பேச முடியும், அரசியலை பற்றி தான் பேசிட மாட்டார். பட் படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகவும் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்குது. ஏன்னா இவங்க சுற்றி இருக்கிற டீம் ஃபுல்லாமே அப்படி தான். ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அப்புறம் அவங்க
இருக்கிற எல்லாருமே என்னன்னா எப்படா போய் சொல்லி எப்படா சொல்லி ஏமாற்றி எதுவும் பண்ணலாமாடா ஜீவனம் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற கும்பல் தான். ஏன்னா இவர் பிரச்சாரத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கின்னா அடிக்கிற வெயிலை பார்த்தோன்னா அவருக்கு மிரள்றாரு. என்னடா நான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சில்வர் ஸ்பூனில் தான் பிறப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவர். அதாவது சின்ன வயசுலேருந்தே இந்த கவுண்ட் டவுன் சொல்லுவார் பார்த்தீங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. இந்த மாதிரி ஏசிலே பிறந்திருப்பார். சப்போஸ் ஒரு ஷூட்டிங் கூட போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷூட்டிங் போகும்போது கூடயுமே அந்த ஒரு கொடையை பிடிச்சிட்டு நல்லா கீழே இருந்திருப்பார். முன்னாடி கேரவன் இருந்துச்சான்னு தெரியல நமக்கு அந்த டைமில். அப்போவுமே நல்லா இருந்திருப்பார். அப்புறம் ஷார்ட் முடிச்சிட்டு நேராக ஏசி காரில் உட்காந்துப்பார். அந்த மாதிரி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேரவன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நடிச்சுட்டு கேரவனில் உட்காந்துக்குவார். இப்போவே எப்படி இருக்கான்னு தெரியும். அதனால இவருக்கு வந்து இந்த சூடு, அதை மீன் ஹீட்டை பார்த்தாலே இவருக்கு வந்து அலர்ஜி ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரியனே இவர் வந்து கொஞ்ச நாள் தான் பார்த்துருக்கோம். யார் ஏன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் மேலே போகும்போது சூரியன் கூட ஒரு ஃபேனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சுளீர்னு மண்டல் அடித்ததோட இவருக்கு அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த வடிவில் சொல்ல பார்த்தீங்களா, என்னையா வேக்குது அப்படின்ற மாதிரி, என்னையா வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதையா. அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. ஓடி போயிட்டு வீட்டில் போய் அந்த அந்த வெயிலோடைய அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு 2 நாள் ஏசிக்கிலே படுத்துக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சாரம் போகணும். இல்ல எனக்கு ரெஸ்ட் வேணும். படுத்துட்டு அந்த கூலிங்கில் அப்படியே உட்காந்துட்டு தன்னோட அந்த பாடி ஃபுல்லாக கூலானதுக்கப்புறம் தான் என்ன புஷி கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கே அவர் கிளம்ப ஆரம்பிக்காரு. கிளம்பி வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன பேசுறாரு, ஒரே டைலாக் தான். அப்புறம் நான் ஒரு விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கேன். இந்த வந்துட்டாயா? இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா? எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கேன். அத்தனை வலிகளையும் தாங்கிட்டு ஒரே டைலாக். என்னுடைய கேரியின் உச்சத்தை விட்டுட்டு என் வழிகளை தாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக இந்த விஜய் வந்திருக்கேன் அப்படிங்கிறத எல்லா கூட்டத்திலையும் ரெக்கார்டை போட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு அயோடெக்ஸ் பாம் சர்மத்தினுள் ஊடுருவி இடுப்பு, மூட்டு, கழுத்து வலி மற்றும் சுளுக்கிலிருந்து ஆறுதல் தரும் அயோடெக்ஸ் பாம். அதே டெய்லர் அதே வாடகை என்ன மாதிரி அதே டைலாகை பேசிக்கிட்டே இருக்காருங்க. பேச போகிறது 15 நிமிஷம். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு 3 நேரம் டைம் வேணும், 4 நேரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னாக்கினா இவங்க வந்து இந்த க்ரௌடை மட்டுமே வச்சு அந்த க்ரௌடை இப்போ இந்த திருநெல்வேலியில் கூட்டத்துக்கு கூட ஏதோ ஒன்றுலாம் பார்த்தேன் நான். 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்ரௌடு தான் அவரோட மாசு. என்கிட்ட எவ்வளோ க்ரௌட் இருக்குங்கிறத ஏன் இவருக்கு வந்தால் மட்டும் க்ரௌட் இருக்குது, அப்புறம் இவர் திரும்பி போகிறாரு, திரும்பி போதெல்லாம் க்ரௌட் இருக்க மாட்டேது. அதாவது க்ரௌடை இவங்களுக்கு கூட்டமும் தெரியும், க்ரௌடை வந்துட்டு வேண்டான்னு மறைக்கவும் தெரியும். இவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும். என்னன்னாக்கினா இவங்க எந்தெந்த ஃபோர்ஜரி வேலை பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஜகஜாலமும் இவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னாக்கினா இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை லீவ் லெட்டர் எழுதும்போது நம்ம வந்து பொய் சொல்லி எழுத தெரியுமா, இன்றைக்கி எங்களால் வர முடியாது, எங்களுக்கு வீட்டில் தாத்தா இருந்தார், பாட்டியாக இருந்தார், இல்லைன்னா அம்மாட்ட போய் சொல்லணும் ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, அம்மா எனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சொல்லி போய் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆள் பொய் சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு எப்படியாச்சும் அரசியல் ஏதாச்சும் ஜெயிக்கணுமையா என்னையா பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா அனுதாபத்தை கையில் எடுத்தார். ஒரே அனுதாபம் தான். என்னை வந்துட்டு இப்படி முடக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சினாக்கினா மக்கள் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து நான் வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லவே இல்லை. எல்லா கூட்டத்துலேயும் வந்து அவருக்கு என்ன பிரச்சனையோ அதுவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காராம். இவரை வந்துட்டு முடக்குனாங்களாம். இவர் 30 நாளுக்கு வந்துட்டு இவங்க மனைவி வந்துட்டு சொல்லிட்டாங்களாம், அவங்கள வச்சு இவரை வந்து மடக்க பார்க்குறாங்களாம். ஏன் அந்த அம்மா வந்து 2021 அந்த கேஸை கொடுத்துருச்சு. இங்கே வந்து வெளியே வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறது. அதாவது அரசியல் பேச வரல உங்களுக்கு, ஆனால் அரசியல் நல்லா செய்கிறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கேலாம் உங்கள்கிட்ட தோற்று போயிருங்க, அந்த அளவு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. ஒரு மனைவியை ஒருத்தலன்னு சொன்ன ஆள் மனைவி கேஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நடிகை கூடலாம் நீங்கள் கை கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில. ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு கரூர் இஷ்யூலையும் ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்குது. அதாவது அந்த ஜனநாயகன் படத்துக்காக தான் நீங்கள் அந்த ஷூட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நக்கீரன் கோபால் அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் இந்த மாதிரி இருந்து அப்படின்னாக்கினா உங்களுடைய டோட்டல் அந்த ஆல்ரெடி உங்களுடைய இமேஜ் வந்துட்டு பாதி காலி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இதையும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கினா உங்கள் டோட்டல் இமேஜும் காலி. ஏன்னா நீங்கள் வந்து அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதாவது என் பதவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருடைய வயிற்றில் அடித்த மாதிரி நீங்கள் இந்த செஞ்சுருந்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கினா, உங்கள் டீம் செஞ்சுருந்த அப்படின்னாக்கினா அது வந்துட்டு ஏன்னா இங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே கூடவே தான் அந்த பணக்காரங்க தான் சுற்றி இருக்கிறாங்க. 1000 கோடி 2000 கோடிலாம் வச்சுருக்குறாங்க. ப்ரொடியூசருக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்தாங்க சார் அந்த படத்தை நாங்கள் நீங்கள் அந்த படத்தை மறந்துடுங்க, உங்களுக்கு இவ்வளோ வச்சுக்கோங்க, இவ்வளோ அடிச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசியல் ஆதாயத்துக்காண்டி அந்த ப்ரொடியூசர்கிட்ட பைசா கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கேடி ஆட்கள் தான் இவங்களை சுற்றி இருக்கிறார். விஜய் சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே அந்த மாதிரி தான். இந்த கோபடம் பாணியில் இவங்க எப்படியாச்சும் அரசியல் பண்ணி நம்ம வந்துட்டு எதையாச்சும் சீனை போட்டு இது பண்ணி நம்ம வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் படங்களை அந்த காலத்தில் வந்துட்டு டிஎம்கே முடக்கும் பார்த்தீங்களா, உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம்லாம் முடக்கும் போது அது பெரிய இஷ்யூ ஆச்சுல. அந்த மாதிரி சார் இதை நீங்கள் லீக் பண்ணி விட்டிங்கனாக்கா பெரிய இஷ்யூ ஆகும் சார் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் லீக் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அப்படியே வேறு யாரும் லீக் பண்ணியிருந்தால் அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனரோட உழைப்பு, ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசருடைய இதெல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் படம் பார்த்தோம், நானும் பார்க்கல, படம் பார்த்தவங்க இந்த படம் வந்திருந்தாலே பெரிய டோல்மேட்டில் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.